அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பிருப்பது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் தாமும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோக்குமாறு அறிவுறுத்தினார்கள், கட்டளையிட்டார்கள். அப்போது மக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நாளாயிற்றே, இந்த நாளில் நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள், எங்களையும் நோன்பு நோக்க சொல்கிறீர்களே என்று அதற்குண்டான அடிப்படை காரணத்தை கேள்வியாக எழுப்பினார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில், அதாவது எதிர்வருகின்ற ஆண்டில் நாம் முஹர்ரம் 9ஆம் நாளில் நோன்பு நோற்போம். அவர்கள் ஒரு நாள் மாத்திரம் நோன்பு நோக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் எதிர்வருகின்ற வருடத்திலே முஹர்ரம் பிறை 9ஆம் நாள் 10ஆம் நாள் ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள்ளாக அவர்கள் இந்த வையகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2088 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட நெறிய வரலாற்று பின்னணிகளுக்கு மத்தியிலே இந்த நோன்பு நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த காலகட்டத்திலே முஹர்ரம் உடைய 10ஆம் நாள் அன்று மதீனாவில் இருக்கக்கூடிய யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நாளில் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே, அதற்குண்டான தாத்பரியம் என்ன, அதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த யூத சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாள் ஒரு மகத்தான நாள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தார்களையும் பாதுகாத்து கொடியவன் ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தாரையும் மூழ்கடித்த நாள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஒரு கொடியவரிடத்திலே இருந்து தன்னையும் தன் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லவா, அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு முஹர்ரம் பிறை 10ஆம் நாளன்று நோன்பு நோற்றார்கள். எனவே நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று தாங்கள் முஹர்ரம் பிறை 10ஆம் நாளன்று நோன்பு வைத்து வருவதற்குண்டான காரணத்தை தெளிவுபடுத்தினார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நெருக்கமுள்ளவர்கள், உரிமையுள்ளவர்கள், அருகதை உள்ளவர்கள் என்று கூறிவிட்டு, இந்த 10ஆம் நாள் நோன்பு வைத்து எதிர்வருகின்ற காலத்திலே முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்கள் நோன்பு வைப்பேன் என்று சொல்லிய செய்திகளையும் நாம் இந்த நபிமொழி தொகுப்பிலே பார்த்தோம். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளுடைய நோன்பு ஒரு வருட பாவத்தை போக்கி விடுகிறது என்று அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தியையும் நாம் பார்க்க முடிகின்றது. பிறை 10ஆம் நாள் நாம் வைக்கக்கூடிய நோன்பானது ஒரு வருட பாவத்திற்கு உண்டான பரிகாரமாக அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அடுத்தாற் போல் பிறை 9 நோன்பு வைக்க வேண்டும் என்றும், 9ஆம் நாள் நோன்பு வைக்க இயலாதவர்கள் முஹர்ரம் பிறை 11 ஆகிய
இந்த நாட்களிலே, அதாவது ஒரு நோன்பு என்று இல்லாமல் 2 நோன்பு, 9, 10 அல்லது 10, 11 இப்படி 2 நோன்புகளாக வைக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று நம்முடைய பாவங்களுக்கு உண்டான பரிகாரமாக அமைவதை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் போதுமாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.